ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த நேற்று ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அது என்னென்ன போஸ்ட் பண்ணல. ஸோ அந்த வீடியோக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். R15 V4ஓட ஃபேன் பார்த்துட்டிங்கன்னா போயிருச்சு, சுத்தமாக போயிருச்சு. இதில் வந்து கம்பெனியில் தந்திருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா இந்த இத்திலோடு தான் காயில் இருக்கும். நம்ம இப்போ ஃபேன் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேனாசோனிக்கு. இதில் பார்த்துட்டிங்கன்னா காயில் பாருங்கள், ஃப்ளாட்டாக உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கும் ஒரு காயில். இதில் ஃபேன் சுற்றுறதுக்கு நல்லா ஸ்பீடாக சுற்றும். இதில் வந்து இந்த ஃபேன் கம்ப்ளைண்ட் ஒன்று. இன்னொன்று என்னன்னா, வாட்டர் பம்ப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வாட்டர் பம்புக்குள்ளார ஒரு இது வரும், ஒரு ஃபேன் வரும், சின்னதாக ஒரு ஃபேன் வரும். நிறைய பேருக்கு மெக்கானிக்கு தெரியும், கஸ்டமர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபேன் வரும். அந்த ஃபேன் வந்து இந்த ஃபேன் ஓடாதனால சரிங்களா, ஃபுல் ஹீட் ஆகி இந்த ஃபேன் உருகி போய் இது வழியாக போய் ஃபுல்லாகவே உங்களுக்கு போர்லேயும் அதுக்கப்புறம் ரேடியேட்டர்லயும் ஃபுல்லாகவே உங்களுக்கு மிஸ்ட் ஆயிடுச்சு. கூலண்டா மிஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஃபேன் எப்படி இருக்குன்னா அது இப்படி இருக்கும், இந்த ராடோட இப்படி இருக்கும் இந்த ஃபேனு. பட் ஆனால் அந்த வண்டியில இருந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்க இந்த ஃபேன் மாற்றும் போது இந்த ஆயில் சீல் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த ஆயில் சீலையும் கையோட மாற்றி விட்டுருங்க. இந்த ஆயில் சீல் தான் மெயின். இந்த ஆயில் சீல் ரேட் ஆச்சு, பட் ஆனால் இந்த ஆயில் சீல் தான் ரொம்ப மெயின். இந்த சைடு ஆயில் இருக்கும், இந்த சைடு கூலண்ட் இருக்கும். அது ரெண்டுத்தையுமே செப்பரேட்டா பிரிச்சு அதோட ஃபங்க்ஷனை வேலை பார்க்க அதோட வேலை தான் இந்த ஆயில் சீல் வேலை பார்க்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்டோட வண்டியை ஓட்டிட்டு இருக்கோம், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓட்டாதெல்லாம் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை. அந்த நான் இன்னொரு வீடியோ சொன்ன பார்த்தீங்களா, R15 எடுத்துருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும், ஒரு வீடியோவா வரும், அது ஷார்ட்ஸா வராது. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை.